அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் 2026. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனல் பறந்த பிரச்சாரம் நிறைவு, நாளை வாக்குப்பதிவு. ஸோ நேற்றோட எல்லாம் முடிஞ்சு. ஓகே, எல்லாரோட பிரச்சாரமும் முடிஞ்சு. முக்கிய தலைவர்கள் எல்லோரும் அவங்கவுங்க தொகுதியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்க, ஸோ நாளைக்கு எலெக்ஷன் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழாண்டு இந்திய பொருளாதாரம் 6.4% வளர்ச்சி ஐநா கணிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐநா யுஎன் ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. அதில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா நிகழாண்டு, அதாவது 25 to 26, இது பார்த்திங்கன்னா 6.4% வளர்ச்சி இருக்கும் இப்போ இருக்கிறத விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ அதான் இங்கே பார்க்குறோம் முதல்ல. சரி, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு எதிராக காங்கிரஸ் உரிமை மீறல் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த 33% மசோதா தோற்கடிக்கப்பட்டது இல்லையா, 131st அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தது நாடாளுமன்றத்தில். ஸோ அதை பற்றி பிரதமர் அவர்கள் ஒரு நாள் நைட்டு பேசியிருப்பார். அதுக்கு அடுத்த நாள் மறுநாளே நைட்டு மக்களிடம் பேசியிருப்பார். இது எதிர்க்கட்சிகள் தோற்கடிச்சிட்டாங்க, அவங்க மேலே குற்றம் சாட்டியிருப்பார். ஸோ இதுக்கு எதிர்க்கட்சி தரப்பில் இந்த மாதிரி மக்கள் முன்னாடி எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறதுனால இவர் மேலே ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் சமர்ப்பிக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இது இன்னும் எதுவும் பண்ணலை, பட் என்னென்னு பார்ப்போம். நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்னென்னு சொல்லிவிட்டு பரிசீலனை பண்ணுறதா என்னென்னு சொல்லிவிட்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான். சரியா, ஓகே. அடுத்து வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போயிடலாம். ஓகே, இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா கூட்டுறவின் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமுல் நிறுவனம் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட்டோடைய பால் உற்பத்தி நிறுவனம் இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களோட இந்த ஒரு அமுல் கூட்டுறவு அமைப்பு பயங்கரமாக போட்டியிட்டு சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதோட பால் விற்பனை பார்த்திங்கன்னா 2025 to 26 நிதியாண்டு ஓகே 1,00,000 கோடி ரூபாயை தாண்டிருக்கு இல்லையா. ஸோ எல்லோரும் அமுல் பால் ப்ராடக்ட்ஸை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இது இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதோட பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கும்போது 1946 குஜராத் குஜராத் மாநிலத்தில் உள்ள கைரா என்கிற மாவட்டத்தில் உள்ள 2 கிராமங்களைச் சேர்ந்த பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளால் தொடங்கப்பட்டது தான் கைரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம். ஓகே, ஸோ இந்த சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கி நாளொன்றுக்கு 250 லிட்டர் பால் கொள்முதல் செய்து விநியோகித்த அந்த அமைப்பு தான் அமுலா பின்னர் விரிவடைஞ்சு உருவாயிருக்கு. சரியா, ஸோ நாளொன்றுக்கு பார்த்திங்கன்னா அப்போது 250 லிட்டர் தான் பால் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 350 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணுறாங்க. சரியா, அதே மாதிரி 18,600 கிராம கூட்டுறவு சங்கங்களை இணைத்து கொண்டு ஃபுல் சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, சரி, இப்போ உலகின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக அமுல் எதுன்னு கேட்டிங்கன்னா அமுல் தான். ஓகேவா, இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1955 ஆனந்த் அப்படின்ற ஒரு இடத்துல குஜராத்தில் ஆனந்த் அப்படின்ற ஒரு இடத்துல பால் பதப்படுத்தும் ஆலையை நிறுவப்பட்டது. ஓகே, அப்புறம் 1957 அமுல் என்கிற லட்சினை உருவாக்கி கொண்டது. ஸோ சின்ன குழந்தை நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லட்சினை இது பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா 1966 அந்த சிறுமி அதன் அடையாளமானது. 1970 வர்கீஸ் குரியனின் தலைமையில் தேசிய பால் வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வெண்மை புரட்சி மூலம் ஆப்ரேஷன் ஃப்ளட் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ பாலை நிறைய உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக வெண்மை புரட்சி அப்படின்றத வர்கீஸ் குரியன் கொண்டு வந்திருப்பார் 1970. ஓகே, இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும், பட் நம்ம இங்கே மறுபடியும் பார்க்குறோம். ஓகே, ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்றது. சரியா, ஸோ 2010 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பால் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவின் முதன்மை உணவுப் பொருட்களாக ஏற்றுமதியாக இப்படி அமுல் கடந்து வந்த மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கம்ப்ளீட் இந்த ஒரு ஹைலைட்டட் ஒன். சரியா,
அதனால தான் வந்து கூட்டுறவு யூனிவர்சிட்டி, ஓகே, முதல் கூட்டுறவு யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழகம் எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த ஆனந்த் மாவட்டத்தில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்தோன்னா ஸோ நாளைக்கு எலெக்ஷன், பாதுகாப்பு பணியில் எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சிறந்த வீரர் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கரஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், டென்னிஸ்க்காக. சிறந்த வீராங்கனை அரினா சபலங்கா, இவங்கள நமக்கு தெரியும், டென்னிஸ் ஆடுவாங்க, பலாரஸ் சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்தது சிறந்த அணி பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன், ஃப்ரான்ஸை சேர்ந்த கால்பந்து டீம், ஓகே, ஃபுட்பால் டீம். சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அரோஜா, ஓகே, அரோஜா, பிரேசிலை சேர்ந்த பாரா நீச்சல், ஓகே, நீச்சல் வீரர் இவர். ஓகே, பாரா மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டியில் நிறைய வென்றிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்ற வீரர் லாண்டோ நோரிஸ், பிரிட்டன், F1 கார் பந்தயம். சிறந்த ஆக்ஷன் விளையாட்டு போட்டியாளர் பார்த்தீங்கன்னா க்ளோ கிம், அமெரிக்கா சேர்ந்தவங்க, ஸ்னோ போர்டிங். ஓகே, அடுத்து சிறந்த மீண்டு வந்த போட்டியாளர், இது புதுசாக இருக்குது பாருங்கள். ஓகே, ரோரி எம்சில்ராய், பிரிட்டனை சேர்ந்தவர், கோல்ஃப் விளையாட்டுக்காக. ஓகே, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இவங்க நேமில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? சப்போஸ் கேட்டாங்கன்னா, கேட்க மாட்டாங்க, பட் ஒரு இதுக்காக நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். சரி, அடுத்து வந்தோன்னா அவ்வளோதான். நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.